இந்த 5 ஆண்டுகளில் சபரீசன் சம்பாதித்தது மட்டும் 50,000 கோடியை தாண்டும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன, தகவல்கள் கூறுகின்றன. 50,000 கோடி இல்லை, 1,00,000 கோடி கூட இருக்கும். 2022 தமிழகத்தின் நிதியமைச்சராக இருந்த திரு தியாகராஜன் அவர்கள் 22லேயே மகன் ஒரு 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, மருமகன் ஒரு 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு. ஒரு திரு பிடிஆர் தியாகராஜன் ஒரு அறிவார்ந்த நபர், விவரம் தெரிஞ்சவர், நிதியமைச்சராக இருக்கார், திமுக அமைச்சராக இருக்கார். அவர் ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்தில் சபரீசன் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னார்னா தப்பாலாம் அவர் சொல்ல மாட்டார் இல்லைங்களா? ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடினா 5 வருஷத்தில் 1,00,000 கோடின்ட்டு நான் சொல்கிறதே கம்மியாக இருக்கக்கூடும். இந்த சபரீசனுக்கு ஆடம்பரம் அவ்வளவு பிடிக்கும். வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா 8 மாதங்கள் சபரீசன் வெளிநாடுகளில் தான் இருப்பார். சபரீசனிடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்சுகளின் மதிப்பு மட்டும் 200 கோடியை தாண்டும் என்று தகவல்கள் கூறுகின்றன. சபரீசன் ஒரு வாட்ச் பைத்தியம். எனக்கே இவ்வளோ வேலையிலலாம் வாட்ச் இருக்கான்றது இந்த சபரீசன் மேட்டர் விசாரிக்கும் போது தான் தெரியும். தோழர்களே, வாட்ச் மட்டும் 200 கோடிக்கு சபரீசன்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வாட்ச் மட்டும் 33 கோடி ரூபாய். ஒரே ஒரு வாட்சை 33 கோடிக்கு ஒருவர் வாங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு பணம் இருந்தால் அவர் இந்த வாட்சை 33 கோடிக்கு வாங்குவார்? அது என்னென்னா ரிச்சர்ட் மில்லுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்ச் பேர். உலகத்தில் மொத்தமே 100 வாட்ச் தான் இருக்கான். லண்டனுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஷூ போடுறோம்ல, ஷூ மட்டும் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாட்டி லண்டனுக்கு போகும்போது ஷூ 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். சபரீசன் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஏதாவது பதவியில் இருக்கிறார் என்றால் இல்லை. அரசில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறாரா என்றால் இல்லை. எம்எல்ஏவா என்றால் இல்லை. மந்திரியா என்றால் இல்லை. ஒரே ஒரு தகுதி, மு.க. ஸ்டாலினோட மருமகன். எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் 1,00,000 கோடியை ஸ்டாலினோட மருமகனாக இருந்த ஒரே காரணத்திற்காக சபரீசன் சம்பாதித்திருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஆட்சி? ஏன் திமுக விஷக்கிருமி என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா? ஒரு கவாசாக்கி பைக்கை சொந்தமாக வச்சுக்கிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி 33 கோடிக்கு வாட்ச் கட்டுறாரு, 200 கோடிக்கு வாட்ச் வச்சுருக்கிறாருன்னா எவ்வளவு கொள்ளை எடுத்திருப்பார்கள்? ஒரு வாட்சுக்கு 33 கோடியை ஒரு மனுஷன் தூக்கி வீசுறாருன்னா எவ்வளோ பணம் வச்சிருந்தா இதை தூக்கி வீசுவார்? தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.